கண்ணெதிரே தோன்றினாள். Let's welcome our top star Prashant sir. Let's welcome rockstar Kamlesh. பிரசாந்த் சார் வந்திருக்காங்க. அவரோட பாட்டு, அவரோட ஸ்டைல் எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் வரும்போது அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் வந்தாரு, பிரசாந்த் அண்ணன் வந்தாரு, நம்ம சூப்பர் ஹீரோ ஷோவை பார்க்க அண்ணன் வந்தாரு. சிலம்பம் சுத்துறதே ஒரு ரொம்ப கஷ்டமான கலை. ஆனா கண்ணை கட்டிட்டு சிலம்பம் சுத்துவார் நம்ம வம்சி. ப்ளூ கலர். வெல்கம் டு கம கம மனம் நலம் தரும் தினம். ஆர்கேஜி நெய் வழங்கும் சூப்பர் ஹீரோஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் வசந்தன் கோ, இந்தியாஸ் நம்பர் 1 டீலர் இன் ஏசி மேலா. கிட்ஸ் ஸ்டைலிங் பார்ட்னர் செல்வாஸ் கிட்ஸ் வேர், மேட் வித் லவ். பவர்ட் பை அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ஆட்சி மிளகாய் தூள், தெறிக்க விடும் காரம், நிறம், மனம், சுவை தருகிறது. நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு குட்டி சூப்பர் ஹீரோஸ் மட்டும் இல்லைங்க, ஒரு ஸ்பெஷல் சூப்பர் ஹீரோ வந்திருக்காரு. முக்கியமான கெஸ்டா நம்மள பல டிகேட்ஸா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிற நம்மளோட ஃபேவரட் டாப் ஸ்டார் திரு பிரசாந்த் சார். லெட்ஸ் வெல்கம் பிரசாந்த் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம சூப்பர் ஹீரோஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷோ பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கு? முதல்ல வந்து கலைஞர் டிவி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும், இங்கே வந்திருக்க ஆடியன்ஸ் அண்ட் இங்கே வந்திருக்க சூப்பர் ஹீரோஸ்க்கும் உங்களுக்கும் என்னோட முதற்கான வணக்கம். இது ஒரு வித்தியாசமான ஷோ. டேலண்ட் ஷோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நிறைய பேர் வந்து நிறையா சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு குழந்தைங்கள அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோன்னு வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களோட டேலண்ட்ஸை எக்ஸிபிட் பண்ணும்போது மற்ற குழந்தைங்களும் இன்ஸ்பயர் ஆகிறாங்க. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற இங்கே வந்திருக்க சூப்பர் ஹீரோஸ் மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு குழந்தையுமே நானும் வந்து என்னோடய டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அது கண்டிப்பாக இது இப்படி ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் பண்ணுறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்தகன் படத்தை பற்றி. இட்ஸ் பிரில்லியன்ட் மூவிங்க. இட்ஸ் ஒரு நல்ல சப்ஜெக்ட். அதுவும் ஒரு டேலண்ட் பேஸ் பண்ணி தான். ஒரு பியானோ வாசிக்கிற ஒருத்தர் அவரோட லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள், அதுவும் ஒரு பிளைண்ட் பியானிஸ்டாக வந்து நடிக்கிறது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. என்னோடய தந்தை திரு தியாகராஜன் அவர் தான் டைரக்டர் அண்ட் சந்தோஷ் மியூசிக். ஸோ அடுத்து நம்ம இன்னைக்கு 3 சூப்பர் ஹீரோஸோட டேலண்ட்ஸை பார்க்க போகிறோம் சார். அன்டில் தென் ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அண்ட் என்ஜாய் த ஷோ. ரைட், கண்டிப்பாக. நம்ம ஷோவோட சூப்பர் ஹீரோஸ் இதுதான் பண்ணுவாங்க அதுதான் பண்ணுவாங்க நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாதுங்க. வந்து அவங்களோட டேலண்ட்டை காட்டி நம்மளை அசத்திடுவாங்க. ஒரு சிங்கிள் டேலண்ட்டோட யாருமே வர்றதில்லை. வர்றவங்க எல்லாருமே மல்டி டேலண்ட். தங்கத்தை பார்ப்பாங்க உரசி, அடுத்து வர போகிறது அன்பு கரசி. லெட்ஸ் வெல்கம் அன்பு கரசி. ஹாய் அன்புக்கரசி. ஹாய் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் அன்புக்கரசி. நான் வந்து சாய்ராம் வித்யாலயா ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 3 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நேஷ்னல் சிலம்பத்தில் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். நேஷ்னல் யோகாவில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆகி இன்டர்நேஷ்னலில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். சார், அன்புக்கரசி நம்மளோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்னவா இருக்கும் டேலண்ட் நினைக்கிறீங்க?
இல்லை முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, நம்ம பாரம்பரியமான விஷயம் வந்து சிலம்பம். பெண்ணாக இருந்து ஒரு குழந்தையா இருந்து இது வந்து நான் சிலம்பத்தில் வந்து கோல்டு மெடல் வாங்கிட்டு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இல்லை. தேங்க்யூ. இன்னைக்கு அன்புக்கரசி என்ன டேலண்ட் எக்ஸிபிட் பண்ண போறீங்க? ஏரியல் ஹூப். ஏரியல் ஹூப். ஹூலா 2 ஹூப் பேர் மாதிரி. இருக்கு சார். ஏரியல் ஹூப், ஏரியல் ரிங். என்ன பண்ணுவீங்க அதுல? அதில் வந்து போசஸ், யோகா போசஸ் மாதிரி ஒரு வளையத்துல ஒரு யோகா போசஸ் மாதிரி காட்டணும் சார். ஓகே, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா தரையில கிடையாது, சரி, ஆமா சார். மேல. மேல. சூப்பர். இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம், பாத்துருவோமா? Yes, ஸ்டார்ட் sir. பண்ணலாமா? எஸ். ரெடி சார்.
கலக்கிட்டீங்க அன்புக்கரசி. பர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு தலை சுற்றிச்சோ இல்லையோ, பார்த்து எங்களுக்குலாம் தலை சுற்றிருச்சு. எத்தனை நாள் ப்ராக்டிஸ் நம்ம ஆடியன்ஸ் எல்லாருக்கும் சொல்லிருங்க. நான் வந்து சத்ரி அகாடமி பாண்டிச்சேரியில் 3 இயர்ஸாக கற்றுக்குறேன். ரிங், மலர்கம்பம், ரோப் மால்கம், ஃபேப்ரிக் இது எல்லாமே வந்து 3 இயர்ஸாக கற்றுக்குறேன். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுருவோமா எப்படி இருந்ததுன்னு? கேட்டுடலாம் சார். சார் ப்ளீஸ் எப்படி இருந்தது? அன்புக்கரசி சார் பிரில்லியன்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதாவது ஆக்ரோபேட் பண்ணுறது வந்து அது ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அதில் வந்து ஏரியல் ஆக்ரோபேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து எல்லாமே வந்து அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் grip தான். இந்த என்டையர் ஷோல்டர்லேருந்து எல்லாமே வந்து இந்த grip தான் மெயின் அந்த என்டையர் ஆக்டுக்கு. நம்ம வந்து சும்மா தொங்கினாலே மேக்ஸிமம் 10 நிமிஷம் 10 செகண்ட் இருக்க முடியும், 15 செகண்ட்ஸ் இருக்க முடியும். அதை வந்து அந்த என்டையர் பேலன்ஸ் பண்ணி அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது லெக் இந்த ரிங்கு இந்த சைடில் இருந்து நீங்கள் எடுத்து திரும்பி இந்த பக்கம் போடுவீங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு ஃபிசிக்கல் தான். அது அவ்வளோ ஈஸியாக வராது. ப்ராக்டிஸ் பண்ணி 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 பண்ணணும். அதோட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த ஹைட் இருந்தாலும் பயப்படுவோம். எப்படியும் 40 அடி ஹைட்டு, அது பயப்படாமல் தைரியமாக அதுவும் வந்து சர்க்கிள் அழகாக வந்து காலை போட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணிங்க. எனக்கு ரொம்ப பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எப்படி இந்த ரஷ்யன் ஆக்ரோபேட்ஸ்லாம் பார்ப்போம், நிறையா வந்து ஃபாரின் சர்க்கஸில் பார்ப்போம். நம்ம நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் பொண்ணு ஒன்று பண்ணுது பாருங்கள், குழந்தை பண்ணுது பாருங்கள். டெடிக்கேட்டடான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ நல்லா ட்ரெயின் பண்ண மாஸ்டரையும் அவங்க பேரண்ட்ஸையும் ஸ்டேஜ் கூப்பிட்டுலாமே. அம்மா பயமா இல்லையாம்மா? பொண்ணு இவ்வளோ ஹைட்டில் போய் 40 அடி ஹைட்டுக்கு மேலே போய் ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்களே, எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டு அவளோட டேலண்ட் மேலே அவ்வளோ நம்பிக்கையா, மாஸ்டர் மேலே நம்பிக்கையா, இல்லை எல்லாரோடையும் சேர்த்த நம்பிக்கையா? கண்டிப்பாக மாஸ்டர் மேலே ரொம்ப நம்பிக்கை எனக்கு. ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கும்போது ஸ்கூல்லலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க பழகிடுச்சு. அது மாஸ்டர் ரொம்ப சேஃபாக ஒரு அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு அந்த உறவு மாதிரி குரு சிஷ்ய உறவு அவ்வளோ. அவர் கண்ணை பார்த்தாலே பாப்பா வந்து எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிப்பான். அவர் சொல்கிறாரு இதை சொல்கிறாருன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிரு. அது மாதிரி ஒரு நல்ல பாண்டிங் அவங்க 2 பேரும். உங்களுக்கு ஒரு சின்ன பேராசை, பரதநாட்டியம் ஒரு சின்ன ஸ்டெப்பு போட்டிங்கன்னா, அதுவும் எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் இருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்கு, அந்த சாங்க்கு பரதநாட்டியம் ஸ்டெப்பு. ஓகே அது நீ சாப்பிட்டு தான் கேட்கணும் சார். உங்களுடைய ஒரு ஸ்டெப். தேங்க்யூ ஸோ மச். அதாவது ரொம்ப நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான சாங்கு, எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீங்கள் அன்புக்கரசிக்காக உடனே அந்த 2 ஸ்டெப் போட்டது தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அன்புக்கரசி விஷஸ் டு அன்புக்கரசி உங்களோட. இல்லை நிஜமாக நான் வந்து இன்றைக்கி வரும்போது ஆடலாம் வேண்டாம்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த டேலண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிச்சு இந்த குழந்தை. வெரி நைஸ். அண்ட் அவங்க அப்பா அம்மாவுக்கும் இந்த குருநாதர் எல்லாருக்குமே தான் தேங்க்ஸ் சொல்லணும். சீரியஸ்லி நீங்கள் பிளான் பண்ணியிருக்க மாதிரி உங்கள் எய்ம், நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி நம்ம சொசைட்டிக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை சார் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆகி எல்லாரையும் ஓட விரட்டி எல்லாரையும் ஒழுங்குபடுத்தணும். ஸோ எங்கள் சூப்பர் ஹீரோ சார்பாக ஆல் தி பெஸ்ட் ஃபார் மெனி மோர் ரெக்கார்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம லைஃப்பில் சம்டைம்ஸ் சோகமாக இருப்போம், சம்டைம்ஸ் ஜாலியாக இருப்போம். ஆனால் 2 டைமுமே ஒரு விஷயம் காமனாக இருக்கும். என்னென்னா பாட்டு கேட்போம். ஒரு சோகமான பாட்டு கேட்கும்போது அப்படியே உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணுவோம். ஜாலியான பாட்டு கேட்கும்போது எழுந்துச்சு ஆட தோணும். ஆனால் அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கானா பாட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் இருக்குது. கரெக்டாக அந்த மாதிரி ஒரு கானா பாட்டும் தெரிஞ்ச ஒரு மல்டி டேலண்டட் சூப்பர் ஹீரோ தான் அடுத்து பார்க்க போகிறோம். இவர் நடிகரா, பாடகரா, இல்லை கானா ஸ்பெஷலிஸ்டா, ராக் ஸ்டாரா அப்படிங்கிறது அவர் வந்தோன்னா நமக்கே தெரிஞ்சிடும். லெட்ஸ் வெல்கம் ராக் ஸ்டார் கமலேஷ்.
ஹாய் கமலேஷ், ஹாய். உங்களை பற்றி சொல்லுங்கள். ஹாய், என்னோட பேர் கமலேஷ். என்னை வந்து ராட்சசி படத்தில் பார்த்துருப்பீங்க. ராட்சசி, பிஸ்கோத்து, ஆலப்பனா, சபாபதி, பொன்மகள் வந்தால், அடுத்து ஒரு நவம்பர் ஸ்டோரி பண்ணேன். அடுத்து வந்து டான்லேயும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஆர் மூவி போயிட்டுருக்கு. அடுத்து ராகவ் அல்லான்ஸ் மாஸ்டர் இதோ ஒரு மூவி போயிட்டுருக்கு. அந்த படம் பேர் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்ப்பீங்க. இப்போ பிரசாந்த் சார் வந்திருக்காங்க. இப்போ அவரோட மூவிலாம் நான் பார்த்துருக்கேன். அவரோட பாட்டு, அவரோட ஸ்டைல் எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் வரும்போது அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அவர் எப்படி சொல்கிறாரு, யுவர் லக்கி சார். அந்த மாதிரி கமலேஷ், தேங்க்யூ. இப்போ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? நான் வந்து இன்னைக்கு ஒரு பாட்டு பாட போகிறேன். அதுக்கப்புறம் ஒன்று பண்ணுவேன். அதெல்லாம் வந்து யாருக்கும் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்ப்பீங்க. சிறப்பு. இந்த மாதிரி எல்லாருமே பேசிட்டு ஆங்கர் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே சார், பிகினிங்கே அட்டகாசமாக இருக்குது. பையனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. வரும்போது அது கெத்துன்னு ஒரு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ப்ரெசன்ஸ் வரும்போது ஒரு கிரியேட்டிங். நான் தான் வந்துட்டேன் பாருங்கன்னு வர ஸ்டைலும் சரி, ஆடியன்ஸை பார்த்து கையாட்டுறது சரி, பேசுகிற தன்மையும் சரி, இஸ் a லிட்டில் சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு கமலேஷோட என்ட்ரியே பயங்கர மாஸாக இருந்துச்சு. இப்போ கமலேஷோட கெத்தான பர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாமா? கமலேஷ் ரெடியா? ரெடி. ரெடி. ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல, கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவல. ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல, கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவல. சினிமால நுழையலடா அவனோட கைப்புல, தோல்விய கண்டு தள்ள கொஞ்சம் கூட ஆசை. ஒரு நடிகரி பெயரை சொன்னால பூமிய அதிரண்டா தன்னால, தலைக்காக நாங்க வருவோம் முன்னால, ஒரு பிரச்சனைனா ஓட மாட்டோம் பின்னால. தலைய அடிக்கணும்னு சிலரோட தந்துரும், வாழ வாழ விட்டு அவரோட வந்துரும். தலைதான் இருக்கும் போது வாழாட கூடாது, தலைக்கிட்ட போட்டி போட்டா உங்க படம் ஓடாது. ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல, கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவல. கோலிவுட்ல ஹாலிவுட் ஹீரோ யாரு, சின்ன குழந்தை கூட சொல்ல மாட்டா. தலையோட பேரு எல்லாருமே சொல்லிட்டாங்க ஜென்டில்மேன்னு. சிம்பு கூட சொன்னாருங்க தலை ஃபேன்னு. வெளியில சொல்லலடா அவரு பட்ட கஷ்டத்தை, வேணான்னு சொல்லிட்டாரு அல்டிமேட் பட்டத்தை. மன்றம் இல்லாமலே மாச பாத்தியா, 57 போல உடம்பு ஏத்தியா. ஷிஃப்ட்ல தான் ட்ரிப்ட் பண்ணா டயர் தேயண்டா. தலைக்கு அவரு அடிக்க மாட்டாரு கருப்பு சாயண்டா. அண்ணே விட்டா தூங்கிட்டு போல வாசனா. அவார்டெல்லாம் வீடு தேடி வர்ற பாரு, ஓட்டு போட்ட வரிசையில கூட நிப்பாரு. எம்மதமும் சம்மதம்னு சொன்னா இல்லையா, பல தெளிவுகளை கொண்ட ஒரு தருவசாலியா. இந்தியால பிறந்த ஒரு வெள்ளக்காரையா, தல பெருமைகளை பாட்டால சொல்ல போறையா. தலதான் பிறந்தாரு உழைப்பால தினத்துல, போட்டி பொறாம இருக்காச்சு நகத்துல. அசால்ட்டாக பண்ணுவாரு பைக்கு சென்டையா, தலை போட்டு போட்டு நடந்து வந்தா எல்லாரும் ஆட்டியா. அசால்ட்டா
சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ சார். எப்படி யார் லிரிக்ஸு யாரோட ப்ராக்டிஸு? இது வந்து யூடியூப்பில் கானா சுதாகர்னு ஒரு அண்ணா பாடினாங்க. அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் பாடினேன். இது நான் இந்த ஸ்டேஜில் பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக இருந்தது. எங்களும் என்ன சொல்கிறீங்க, நாங்களே ரொம்ப சந்தோஷமாயிட்டோம் நீங்கள் பாடினல. அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. பெரிய ஃபேனா அஜித் சார் ஃபேன்? எல்லாருமே பிடிக்கும். நான் ரசிகர்னா அது தலை தான். சூப்பர். அது இல்லாமல் இன்னைக்கு இன்னும் நிறைய பாட்டுகள் லிஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குது சார். உங்களுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் சார், அது மட்டும். அப்போ நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். பாடலாமா சார்? ப்ளீஸ், காத்துட்ருக்கேன். அண்ணன் வந்தாரு பிரசாந்த், அண்ணன் வந்தாரு நம்ம சூப்பர் ஹீரோ ஷோவை பார்க்க. அண்ணன் வந்தாரு, அள்ளி தந்தாரு அன்பை அள்ளி தந்தாரு. அட கர்நாடகம் என்னன்னு தான் சொல்லி தந்தாரு. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாரு. நம்ம உலகின் டாப் ஸ்டாரா உயர்ந்து நின்னாரு. ஒரே சமையல் உலகத்தையே சுத்தி வந்தாரு. ஒரே சமையல் உலகத்தையே சுத்தி வந்தாரு. இப்போ அதிரடியா அந்த கண்ணா வந்து நின்னாரு. அட்ரா தன்னாரா நன்ன தன்னானா தன்னானா தன்னானா. அண்ணன் வந்தாரு பிரசாந்த், அண்ணன் வந்தாரு நம்ம சூப்பர் ஹீரோ ஷோவை பார்க்க. அண்ணன் வந்தாரு, அள்ளி தந்தாரு அன்பை அள்ளி தந்தாரு. அட கர்நாடகம் என்னன்னு தான் சொல்லி தந்தாரு. சலாம் குலாமி சலாம் சலாம் குலாமி அது மாதிரி இருக்கு. சூப்பராக நைஸ். சூப்பர். சார் எப்படி இருந்துச்சு சார்? சூப்பராக இருந்ததுங்க. கமலேஷ், தேங்க்யூ சார். நீங்கள் சொன்னேன்னே இப்படி லிட்டில் சூப்பர் ஸ்டார், நீங்கள் லிட்டில் சூப்பர் ஹீரோ. இப்போ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்படியே அந்த டைமிங் இருக்கு பாருங்க, பிரில்லியன்ட். அது வந்து நல்லா கற்றுக் கொடுத்தா வராது, அது வந்து இன்பார்ன் டேலண்ட் தான். சூப்பர் கமலேஷ், ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணெதிரே தோன்றினாள். சாரோட படத்துலேயே ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, அவரோட படத்தில் தான் கானா பாட்டுலாம் பயங்கர ஹிட் ஆகி பயங்கர ரீச் ஆன நிறைய கானா பாட்டுங்கள்லாம் இருக்கு. எஸ், கண்டிப்பாக நீங்களும் கேட்டிருப்பீங்க. கேட்டிருக்கேன். சாரோட படத்துலேருந்து ஒரு கானா பாட்டு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக பாடிடலாம். ரெடியா? கண்டிப்பாக. டக்குன்னு அவ்வளோ ரெடியாக fast-ஆவா? அவர் பாருங்க. அவ்வளோ ஃபாஸ்டாவா? சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா முசதம்பு கருவாடுடா வாழ்ல நின்று காலுடா பிரசாந்த ஸ்டைல பாருடா. எங்கேயோ போயிட்டடா. சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுத்தம்பு கருவாடுடா வாழ்ல வில்லு காலுடா வர ஸ்டைல பாருடா. இரலோ நெத்திலி மீனு கண்ணோ காரக்குடி முகமோ கெளித்தி மீனு மனமோ சென்னாக்குனி. இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்ச பாபாலுடா. இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்ச பாபாலுடா. ஏ ஆண்டோனி ஏ ஆல்போன்ஸ் அவ பொன்மேனி ரொம்ப சில்வான்ஸ். அந்த கடலை கேளு அலைய சொல்லும், கண்ணிய கேளு புது கதைய சொல்லும். சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுத்தமு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா. சார், நான் பாடுறதை கேட்டுட்டீங்க. சரி. அப்படியே நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடிடலாமா? போடுங்க பாட்டை. அப்போ பத்தல போடுங்க. ரிப்பார்ட்டாக இருக்கான் சார். முடியல. சீரியஸா முடியல. இது யார் மீ? நான் வரேன்.
பத்தல பத்தல குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல மத்தல ஆறாடே சுத்த பத்தல ஆறாடே பாரு குத்துறங்கும்மா குத்துலங்கும்மா கொத்த புள்ள நீ செத்துருவடாடே. சூப்பர். அடுத்து என்ன பண்ண போறீங்க? உங்களை அவ்வளவு சீக்கிரமா எங்களுக்கு விட மனசே வரலையே. ஒரு ஜோக் சொல்றேன், நீங்க ஆன்சர் பண்றீங்களா? அதான் ஜோக் வந்து நீ சொல்லி நாங்க சிரிக்கணும். நீ கேள்வி கிட்ட அது ஒரு விடை. இப்போ நீ சொல்ல போற ஜோக்கா இல்ல கேள்வியா? உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்றேன், சாருக்கு ஒரு ஜோக் சொல்றேன். ரெண்டு பேரும் மாட்டோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். சார் கிட்ட என்ன ஆரம்பிங்க? அரிசி பருப்பு இல்லாத ரேஷன் என்ன ரேஷன்? சாரி, சமையல் தெரியாது. சமையல் தெரியாது எனக்கு. ஜோக் சார். இல்ல நான் சொல்றேன், எனக்கு சமையல் தெரியாதுன்ட்டேன்ல. அரிசி பருப்பு இல்லாத ரேஷன் என்ன ரேஷன்? சன்ரைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செலிப்ரேஷன். அப்பா வேண்டாம். ரேஷனா? என் கால ரைஸ்னு. அது எங்க காது ரைஸ் அந்த சமையல். எப்படியும் பதில் சொல்ல விட மாட்டேன். சரி சூப்பர். தேங்க் யூ. சரி, இன்னும் ஒண்ணு லாஸ்ட் சான்ஸ். அது ஒரு வேணாம், கொஞ்சம் மொக்கையா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டு ரொம்ப நல்லா இருந்தது. தாராளமா சொல்லலாம் அதையும். ஓகே சார். ஒருத்தர் வந்து டேப் திறந்து விட்டானா, பக்கெட்டை வச்சிட்டானா, அந்த தண்ணி போயிட்டே இருக்கனா ரொம்ப மாட்டேன். ஏன்? என்னது? பக்கெட் ஓட்டேன்ற அந்த சைடுல இருந்து வருது. கரெக்ட்டா? வேற ஆன்சர். வேற வேற ஏதாவது பதில்? யார் ஆடியன்ஸ்? நீங்க யாராவது? அண்ணா தண்ணி வரலையா? அவங்க சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? என்னது? பக்கெட்டை கவுத்து வச்சிட்டாங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க. யார் உங்க வீட்ல வந்துட்டாங்களா? யாரே தெரியாது. சீரியஸாவா? நேத்து தான் பார்த்தேன், போட்டோ பிடிச்சேன். சூப்பர். அருமை. தேங்க் யூ சார். கமலேஷ், இதெல்லாம் ட்ரைனிங் யாரு? யார் உனக்கு மெயின் சப்போர்ட்? யார் வந்திருக்கா? அவங்களெல்லாம் நீயே நல்லா ஆங்கரிங் பண்ற. அப்பா வந்திருக்காங்க. அப்பா வாங்கப்பா. அவ்வளவுதான். மாஸ்டர் வந்துட்டாரா? ஹாய் சார். ரொம்ப என்ன சொல்றது, எவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருந்தாலும் அந்த க்ரௌடை வந்து புல் பண்ற ஒரு டேலண்ட் இருக்கு. ரொம்ப சூப்பரா பண்றாரு. உங்களோட திறமையிலேருந்து ட்ரைனிங்கா எக்ஸ்ட்ரா எப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து என் பேர் ஜெகன். நான் வந்து ஒரு மேடை சிங்கர். நான் ஃபஸ்ட்டு நான் டான்ஸராக இருந்தேன். அப்புறம் டான்ஸ் ஆடிட்டு சரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்து நம்மளை வந்து நம்ம நிற்க முடியாது, சரி பாட்டு பாடலாம் அப்படின்ட்டு தான் நான் பாட ஆரம்பித்தேன். கமலேஷ் வந்து நான் ஷோவுக்கு வரும்போது 3.5 வயசு. அப்போ நானும் ஷோவுக்கு வரேன்னு சொல்லுவான். ப்ரோக்ராம்ப்பா நானும் வரேன்ப்பா அப்படின்னும். வரும்போது அப்போது ஷோ இப்போ நான் மேலே பாடிட்டு இருப்பேன், அவன் கீழே வந்து நான் பாடும்போது வாய் அசைச்சிக்கிட்டே இருப்பேன். இவன் என்ன வாய் அசைக்கிறான்னு சொல்லிட்டு சரி ஸ்டேஜ் ஏற்றலாம் அப்படின்ட்டு அவனை ஸ்டேஜ் ஏற்றுறேன். அப்போ அந்த பாட்டு பாடி ஒரு ஃபேஸ்புக்கில் அது போட்டோம். அது அப்படியே வைரல் ஆகி அப்படியே அந்த சாங் அவன் பாடும்போது நிறைய பேர் லைக் கமெண்ட்ஸ் அப்படியே பார்த்து அது மூலயமா ஒரு சேனலில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து கூப்பிட்டாங்க கமலேஷை. அப்போது கூப்பிட்டு அந்த ஷோக்கு நாங்கள் போகும்போது இப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடினா சார், என் வீட்டு குத்து விளக்கு. அந்த சாங்கு வைரலாகி அன்னைக்கு ஆரம்பித்து தான் பிரபுதா மாஸ்டர், வைரமுத்து சார், நயன்தரா மேம், திரிஷா எல்லாரும் அந்தமாரி பெரிய பெரிய நட்டும் அவன் அவார்டு வாங்கி அதுக்கப்புறம் பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கினாங்க. நம்ம பாரதிராஜ் சாருக்கு ஒரு அந்த ராட்சசி படம், அந்த படம் தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம். இது மூலிமா ஒரு வாய்ப்பு கிடச்சி, அது மூலிமா படம் வாய்ப்புக்கு நிறைய கிடச்சி, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் கடவுள் எங்களுக்கு இங்கே வந்து நிற்க வச்சிருக்காங்க. நம்ம குடும்ப குத்துவிளக்கு பாட்டு பாடி பெரிய லெவலில் வைரல் ஆயிருக்கு. ஸோ நாங்களும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். கமலேஷ் ரெடியா எங்களுக்காக, நம்ம ஆடியன்ஸ்க்காக? ரெடி. மேகதமான்லேருந்து குடும்ப குத்துவிளக்கு ரெடி? அன்பாக நான் இருந்தா அன்பாக நான் இருந்தா தோளில் தான் தொங்கி இருப்பேன். தோளில் அன்பாக நான் இருந்தா தோளில் தான் தொங்கி இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கடைச்சாய வாழ்க்கைக்கு, நீ கடைச்சாய வாழ்க்கைக்கு. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கடைச்சாய வாழ்க்கைக்கு, என் கடைச்சாய வாழ்க்கைக்கு. பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் கமலேஷோட. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கமலேஷ். நீங்கள் இன்னும் நிறைய கலக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.
நம்மளோட சூப்பர் ஹீரோஸ் ஷோவில் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் பிரசாந்த் சார் வந்திருக்காரு. அவரோட லைஃப் ஜேர்னியில் சில மொமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இமேஜஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா வில் பி ஹாப்பி. சரி, ஓகே. அதே இந்தியன் சினிமா வந்து அடுத்த லெவல், வேர்ல்டு லெவல் கொண்டு போனது ஒரு பெரிய டேரக்டர். அது மட்டும் இல்லாமல் விஷனரி. ஒரே சாங்கில் வந்து 7 அதிசயம் வந்து கொண்டாந்து எது யோசிச்சாலும் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பியாண்ட் த அது ஒரு நெக்ஸ்ட் ஒரு 40 இயர்ஸ்க்கு வந்து யோசிக்க முடியாத சில ஐடியாஸ்லாம் இருக்கும். எப்பவுமே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண வந்து எப்போயுமே மனசில் வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய டேரக்டர். அண்ட் ஐம் ப்ரௌட் ஐ ஒர்க் வித். எல்லா பாட்டும் அதில் வந்து ஒரு பிரம்மாண்டம். ஃபர்ஸ்ட் டைம் நிச்சயமாக அந்த அதிசயம் சாங் வந்து 7 wonders ட்ராவல் பண்ணிங்க. நிச்சயமாக அது ஆமாம், அந்த அதிசய சாங் தான் 7 wonders. அதாவது சைனாவில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் டெல்லி, அங்கேருந்து நேராக ஈஜிப்ட்லேருந்து ரோம்லேருந்து பீஸாலேருந்து ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ. ஒரு சூப்பர் மனிதன் ஃபஸ்ட்டு, அருமையான மனிதன். அண்ட் இவரோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆணழகுன்னு ஒரு படம் பண்ணோம். அப்போலேருந்தே என் கூட நடிச்சிட்ருக்காரு. எவ்வளோ பேஜ் டைலாக் கொடுத்தாலும் அது ஒரு 2 பேஜாக இருக்கட்டும், 200 பேஜாக இருக்கட்டும், அதை நெட்ரு பண்ணி அது கொண்டாடுற அந்த பேசுகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு படத்துலையுமே வந்து வித்தியாசமாக பண்ணி இன்றைக்கி வந்து அவர் இல்லாத மேம்ஸும் இல்லை, அவர் இல்லாத எந்த விஷயமே கிடையாது. அப்படி வந்து எஸ் க்ரோன் இன் ஸ்டேச்சர். ஒரு காமன் மேனாக இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்கார். வின்னர் படத்துலேருந்து ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட்? அந்த படம் நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அவர் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ அவர் நொடி நடந்துட்டு இருந்தார். அது வந்து என்ன ஆயிடுச்சு, கால் சரியானாலும் அந்த கேரக்டருக்கு வந்து இது செட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அது படம் நொடி நடப்பார். அப்படியே அது ஓடும் போது அது நொடி நடந்து போய் ஓடுவார். அப்படியே அது அழகாக மெயின்டைன் பண்ணிருந்தார். என்னோடய தாய் ஃபஸ்ட் டைமில் வந்து மேடையில் பேசுகிறேன் அவங்கள பற்றி. தெரியுங்க, அப்பா அம்மா பற்றி என்ன, அவங்க ரொம்ப ரிசர்வ் டைப். இன்றைக்கும் சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் எழுச்சிக்கிறோம், அவங்க தான் நைட் கடைசியாக தூங்குறோம், அவங்க தான். ஐ லவ் யூ மா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இமேஜ். எஸ், அருமையான ஸ்கிரிப்ட். இது வந்து அப்பா வந்து ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ டைரக்டர் வந்து இந்த படம் வந்து ஒரு 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் வந்திருந்தாலும் இது ஒரு பிகர் விஷனாக ஒரு பெரிய லெவலில் பண்ணியிருக்காரு. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார் காஸ்ட் வந்து மிக பிரம்மாண்டமான பெரிய ஸ்டார் காஸ்ட். இப்போ நானும் ஈகராக இருக்கேன். கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஒரு படத்துக்கு போய்ட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. மச்சான் செம்ம படம்டா, சூப்பர்டா அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு அமைஞ்சிருக்கு. சூப்பர் சார். நமக்கெல்லாம் கண்ணை கட்டினா சுத்தமாக கண்ணு தெரியாது. ஆனால் சில பேர் கண்ணு தெரியறதோட கலரும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்களாம். கேட்கும் போதே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. வம்சி சிலம்பம் சுற்றுறதே ஒரு ரொம்ப கஷ்டமான கலை. ஆனால் கண்ணை கட்டிட்டு சிலம்பம் சுற்றுவார் நம்ம வம்சி. கேட்கும் போதே கண்ணை கட்டுது இல்லை. வம்சியை வர வச்சு நம்மளே பார்த்துருவோமே. லெட்ஸ் வெல்கம் வம்சி. சூப்பர். ஹாய் வம்சி. ஹாய். அப்படியே உங்களை அப்படியே ப்ரீஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. ஹாய், என் பேர் வம்சி. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கின்னு கலர்ஸ் என்னை சுற்றி வச்சுருப்பாங்க, அதை நான் ஃபைன் பண்ணி அடிப்பேன். கண்ணை கட்டணும்னு எப்படி பொருள் தெரியுது, அதில் எப்படி கலர் தெரியுது, எப்படி முடியும்? அதுக்கு ஒரு வார்ம் அப் இருக்குது. அது வந்து அதுக்குன்னு தனியாக கோர்ஸ் இருக்குது. அதுதான் நான் இப்போ லாஸ்ட் 1 இயராக பார்த்துட்டு இருந்தேன். ஓ, அந்த கோர்ஸ்லாம் போனால் கண்ணை கட்டினாலும் கண்ணு தெரியுமா? ம், கண்ணை கட்டிட்டு சிலம்பம் ப்ளஸ் கலர் ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன பண்ணுவீங்க? அந்த ஹிட் பண்ணுவேன். சூப்பர். நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சார் பண்ண ஒரு தாட்டி சிலம்பம் பண்ணோம் ப்ளீஸ். சார். இதெல்லாம் ஒரு தாட்டி சார். இந்த ஸ்பீடா சார்? எக்ஸ்ட்ராடனரி சார். நீங்கள் எப்போலேருந்து ட்ரைனிங் சார் சிலம்பம்லாம்? என்னோட குருநாதர் ராஜன் சார். அவர் தான் எனக்கு வந்து சிலம்பமும் அதே மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ், ஊஷு, ட்ரம்ஸு. சூப்பர் சார். நீங்கள் சின்னதுலேருந்து நீங்களே ஒரு சூப்பர் ஹீரோ தான், அப்போலேருந்து இப்போ வரைக்கும். சூப்பர். பிரசாந்த் சார் வந்து ஒரு பண்டில் ஆஃப் மல்டி டேலண்ட். இது ஒன்றும் கிடையாது, எல்லாமே என்னோட குருநாதர்களுக்கும்
என்னோட அப்பா அம்மா தான், என்னோட ஆடியன்ஸ் எல்லாருமே தான். தேங்க்யூ 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 ஸோ மச். இப்போ நம்ம வம்சியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா? ரெடியா? வம்சி கண்ணை கட்டிட்டு கலரை ஐடென்டிஃபை பண்ணி அடிக்க போகிறாப்புல. ஸோ சார் நம்ம 2 பேருமே கலரை மாற்றி மாற்றி வம்சிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். நிச்சயமா. ப்ளூ கலர். ரெட். ஓ வம்சி yellow. ஹாய். பிங்க். The last one, Vamsi, white. Good boy. போடு. அதனால என்ன பண்ணாரு? அவர் மேல அடிச்சுட்டு உன் ட்ரைனிங்கை பற்றி, உன் குருநாதரை பற்றி, இந்த கலையை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லேன். நான் லாஸ்ட் 1 இயராக தான் இந்த கோர்ஸ் கற்றுட்ருக்கேன். ரீசெண்டாக இப்போ கூட ஒரு கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஒன்று பண்ணேன். அப்புறம் ட்ரெயினர் வந்து எங்களோட கோர்ஸில் இருக்க டீச்சர்ஸ் தான். மேம் வாங்க மேம். நீங்கள் தான் ஃபுல் ட்ரைனிங். வம்சி மட்டும் இல்லை, நிறைய குழந்தைங்களுக்கு இதே மாதிரி இன்பார்ன் டேலண்ட் இருக்குது. வம்சியை பொறுத்த வரைக்கும் சிலம்பம் நல்லா பண்ணுவார். அதில் இவங்க பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் பிளைண்ட் ஃபோல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹியூமனுக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு திறமை. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு 5 புலன்கள் இருக்குது இல்லையா? நம்ம வந்து மோந்து பார்க்குறது ஒரு புலன் தான். அதே மாதிரி காதில் கேட்குறது, சென்சரி பவர், டச் பண்ணி ஃபீல் பண்ணுறது, இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்குது. பட் கரெக்டான டைமில் அதை ட்ரிகர் பண்ணுறதுனால குழந்தைங்களோட ஃப்யூச்சரும் மாறும். அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா நாங்கள் பண்ணுறது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோன்ட்டு ஒவ்வொரு ஹீரோவையும் வீட்டுக்குள்ளே போய் கதவு தட்டி இருக்கிற குழந்தைங்களை வெளியில் கூப்பிட்டு வராங்க அவங்களோட டேலண்ட்டை. யாராவது வெளியே போயிருந்தாலும் வெயிட் பண்ணி கூப்பிட்டு வந்துருவாங்க. பயங்கரமான டீம் நம்ம டீம். நாங்கள் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரோம். அவங்களுக்கே புரிய வைக்கிறோம் உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாட் ஓன்லி வம்சி, ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என்னோட குழந்தையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையுமே கொண்டு வர முடியும். வம்சியோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கல்ல? வாடா. இந்த ட்ரைனிங் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து போயிட்டு இருக்காப்ல? வம்சி ஆக்சுவலாக சிலம்பம் வந்து 2015லேருந்து பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ஒரு கோம்போ கொடுத்தது வந்து மேடம் தான் சொன்னாங்க இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து என்ன திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. நான் சின்ன வயசுல வந்து எப்படி சுட்டியாக வந்து சிலம்பெல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டீச்சர் அவங்க இருக்காங்க, பேரண்ட்ஸும் சரி, இவங்க தான் மெயின். இவங்க ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நாங்கள் குழந்தைங்க எதுவுமே கற்றுக்க முடியாது. அண்ட் நாங்கள் குழந்தைங்க வந்து இவங்க எங்கே எவ்வளோ அன்பு செலுத்துறீங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த சூப்பர் ஹீரோ நிகழ்ச்சியே பேரண்ட்ஸும் டீச்சரும் காட்டுற அன்பும் அண்ட் குழந்தைங்க காட்டுற அதோட ரிஃப்ளெக்ஷன் தான், அது ஒன்றும் கிடையாது. ஓ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. சூப்பர் ஹீரோஸ்னாலே அதிரடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரியடி. லெட்ஸ் வெல்கம் பிரசாந்த் சார். என்ன பண்ண போகிறோம்? பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி உரியடி சொன்னாங்க.
பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி உரி அடிக்கிறதா? அதாவது இப்போது சின்ன இது இப்போது ஆடியன்ஸ் நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து நடக்கும், ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க, அதுக்கு நிறைய விஷயம் நடக்கும். அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் எப்பயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ சார் வந்து என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி வந்து நான் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி உரி அடிக்கிறது. இப்போ ட்விஸ்ட் என்னன்னா சாரை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி அவர் ஒடிக்காதுன்னு நம்ம பார்க்குறோம். அதான் ட்விஸ்ட். எனக்கு பிளைண்ட் ஃபோன்லாம் பண்ண வேணாம், கண்ணாடி கழிச்சுனா போதும். பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, தம்பிக்கு ஒரு நம்பிக்கை வேணுமா? கொடுங்க. எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த ஓகே, இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப முன்னாடி போனா சொல்லிருங்க. எனக்கெல்லாம் சுத்திலாம் வேணாம். தலை சுத்துது ராஜா, இன்னும் லஞ்ச் வர போல. ரைட்டு, ரைட் 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 ரைட். அதேதான் சென்டரா? இல்லை லெஃப்ட் 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 லெஃப்ட். அங்கதான் அப்படியே. அது அங்கேயே தொங்க விட்டாலே அடிக்கிறது கஷ்டம். அங்கேயே சூட் அடிங்க. இன்னும் அப்படியே அப்படியே இருக்கு, அப்படியே 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 அப்படியே. கேட்டதுக்காக நான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் ஒருத்தர். ஓகே, ஒரே அடி. சூப்பர் ஹீரோ ஷோக்கு ரொம்ப ஒரு ஆப்டான கெஸ்ட் நீங்கள். ஏகப்பட்ட டேலண்ட் எவ்வளோ வச்சுட்டு அப்படியே சிம்பிளாக உட்காந்து எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு. சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச் சார். லெட்ஸ் வெல்கம் ஆல் அவர் சூப்பர் கிட்ஸ். வாங்க. இன்னைக்கு நீங்கள் ஃபுல் ஷோவை எங்கள் பார்ட்டிசிபெண்ட்ஸோடு உட்காந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கலைஞர் டிவி மூலமாக உங்களை எல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரசிகர்கள் அவங்க அனைவருக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவு எப்பவுமே எனக்கு இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இந்த ஷோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு நிறைய சூப்பர் ஹீரோஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. இந்த ஷோ வந்து will become an all-time record for all the children and an inspiration to everyone. Thank you so much. Thank you so much sir. Thank you so much. நம்ம ஷோவோட சூப்பர் ஹீரோஸ்க்கு கிஃப்ட் ஹேம்பர்ஸ் கொடுக்க வேண்டிய டைம். எஸ், நீங்கள் தான் சார் கண்டிப்பாக கொடுக்கணும். கண்டிப்பாக. ஆர்கேஜி நெய் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் 3 சூப்பர் ஹீரோஸ்க்கும். செல்வாஸ் கிட்ஸ் வேர் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர் worth ₹1000 into 3 3. ஆச்சி மசாலா வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய சூப்பர் ஹீரோஸோட அடுத்த வாரம் பல டேலண்ட்ஸ் ஸ்பெஷல் கெஸ்டோட மீட் பண்ணுவோம். Until then, bye.